ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டாமினேட்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 11 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோட அம்மா அவர் ரூம் ஹவுஸில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கும் சவுண்ட் கேட்குது. யாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரோலையும் எடுத்து மறைச்சு வச்சுட்டு அவர் அப்படியே வெளியே போகும். அவரோட அம்மா அங்கே இருக்காங்க. இங்கே ரொம்ப கோல்டாக இருக்கு, நீங்கள் உள்ளே வாங்க. இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். அதான் எனக்கு தூக்கம் கூட வரல. அவங்களுக்கு நம்ம ஹீரோ மேல டவுட் வந்துட்டு போல. சின்ன வயசுல அவர் தண்ணியில விழுந்த கதையில அவங்க ஞாபகப்படுத்துறாங்க. அப்ப உனக்கு 3 வயசு இருக்கும். உன்னை காப்பாத்தினதுக்கு அப்புறமாவும் அடுத்த ஒரு நாள் ஃபுல்லா நீ கண்ணே துறக்கல. நான் ரொம்பவே பயந்துட்டேன். நம்ம ஹீரோ நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறோமா? அப்ப எனக்கு 5 வயசு. அதுவும் நானா உள்ள குயிஃபங் தான் என்ன தள்ளி விட்டான். நல்ல வேலை நீங்க பார்த்துட்டு சரவன்ஸ் கிட்ட சொல்லி என்னை காப்பாத்த சொல்லிட்டீங்க. அடுத்த 3 நாள் நான் மயக்கத்துல இருந்தேன். நான் கண்ணை துறக்கும் போது நான் பார்த்த முதல் விஷயம் நீங்க அழுது டயர்டாய் என் பக்கத்துல படுத்துட்டு இருந்தீங்க. தூக்கத்துல கூட என் பேரை சொல்லி அழுதீங்க. அப்ப நான் ஒரு முடிவு எடுத்தேன், உங்களை இனிமே என்னைக்குமே அளவிட கூடாதுன்னு. அவங்களும் குசியா போயிடுறாங்க. அம்மா உங்க பையன் பவர்ஃபுல் ஆயிட்டே இருக்க, உங்களை பாதுகாக்கிறதுக்காக. அவங்களும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு எனக்கு பேர் புகழ்னு எதுவுமே வேணாம், நீ நல்லா இருந்தா அதுவே போதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஷோல்டர்ல கை வைக்க அவரோட பவர்ஸ் அவங்க ஃபீல் பண்றாங்க. உன் லெவல் இன்னும் அதிகமாயிடுச்சா? நம்ம ஹீரோக்கே குழப்பமா இருக்கு. அம்மா கல்டிவேட்டர் கூட இல்லையே, என் பவர்ஸை பத்தி அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அது உன் ஆரா வித்தியாசமா இருக்குது நான் ஃபீல் பண்ணேன். அதை வச்சுதான் அந்த மாதிரி கேட்டேன். கொஞ்சம் நம்ம ஜுவான் கிங்டம் சார்பா பிளட் மிஸ்குள்ள போறதுக்கு அவங்க உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நீ அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும். நீ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கியோ அந்த அளவுக்கு உன்னோட கல்டிவேஷனை உன்னால அதிகப்படுத்த முடியும். அவரும் சிரிச்சுட்டு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆமா உங்களுக்கு கல்டிவேஷனை பத்தி எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு? அவங்களும் லைட்டா சிரிப்பை போட்டுட்டு, என் அப்பா கிங் ஆஃப் மைட்டிங்கிறத நீ மறந்துடாத, அவர் எல்லாமே எனக்கு கத்து கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம ஹீரோ அம்மா என் சேஞ்சஸை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை ஏதோ சொல்லி அவங்கள சமாளிச்சாச்சு. வெளியே போயிட்டு அவங்களும் அதே மாதிரி தான் யோசிக்கிறாங்க. என் பையன் கிட்ட நிறையவே வித்தியாசம் தெரியுது. ஆனா அவ இப்போ என் குஞ்சனா தான் இருக்கான், அதுவே எனக்கு போதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப சர்வன்ட் அவன் ஆளுங்களோட அந்த இடத்த சுத்தி வளைச்சிடுறான். மைட்டி கிங்கோட பொண்ணு இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்வாங்கன்னு சொன்னா யார் தான் நம்புவா? அது இப்ப முக்கியம் இல்ல. அவங்க இருந்த தடையுமே இல்லாம நம்ம அவங்கள தீர்த்து கட்டணும். கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்ப உள்ள உட்காந்து நம்ம ஹீரோ மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் முன்னாடி ஒரு ஸ்வாட் மாதிரி ஒண்ணு வருது. ஆலோத பாக்குறாரு. மிஸ்டீரியஸ் ஏசியன் ஸ்வாடா, இது எதுக்காக திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கு? அவர் அப்படியே அது கிட்ட போயிட்டு அதை டச் பண்ண அவருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பவர் ஆக்டிவேட் ஆகுது. அவர் நெத்தில இருந்து சிம்பிளும் பிளிங்க் ஆகு. ஆள் பயங்கரமா தலைவலி வந்து கீழே விழுந்துடுறாரு. இப்ப அப்படியே அவரோட பிளட் லைன்குள்ள இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏதோ ஒரு பவர் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள போயிட்டு இருக்கு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த ஸ்வாடோட பவர்ஸ் இதுக்காக என் பிளட் லைன் அப்சர்வ் பண்ணணும். கண் முழிக்கும் போது அவரு தரையில மயக்கப்பட்டு கிடக்காரு. ஸ்பைடர்மேனோட பவர்ஸ் ஆள் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. தூரத்துல ஒரு எறும்பு கூட அவர் கண்ணுக்கு தெளிவா தெரியுது. என் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் எப்படி இவ்வளவு அதிகமானுச்சு? அவராலே அதை நம்ப முடியல. இதே மாதிரி ஒருத்தனுக்கு பவர்ஸ் கிடைச்சிச்சுன்னா எல்லாரும் எங்கேயோ இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் அவரோட கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ண. சர்வன்ட் சத்தமே இல்லாம வேலையை முடிக்கணும். 3 பேர் அங்க போங்க, 3 பேர் இங்க போங்க. நான் சிக்னல் கொடுத்த உடனே எங்கடா கடைசி அந்த ஒருத்தனை காணும். அவன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். தலை திரும்பி பார்த்தா ஆள் தட்டு தரு மாதிரி வெளியே வரும். முதுகு உடஞ்சிருச்சு. சரி வந்து தொலை. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. அடே நான் எங்கடா போறது? சரி எங்கேயாவது போவோம்னு சொல்லிட்டு அவனும் தவி அவங்க பின்னாடியே போக அந்த கும்பல் உள்ள வருது. நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிடுறாரு. அதுக்குள்ள அவசரமா பிரச்சனை இல்ல, நான் கவனிச்சுக்கிறேன். அவர் அப்படியே வெளியே போயிட்டு கணக்கு போட்டு பாக்குறாரு. அந்த சர்வன்ட்டோட சேர்த்து மொத்தம் 8 பேர் இருக்கானுங்க. டக்குன்னு ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணி அதை வச்சு அந்த மொத்த இடத்தையும் கவர் பண்ணிடுறாரு. அது அப்படியே வேற ஒரு இடம் மாதிரி மாறிடுது. இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு? திடீர்னு எல்லாமே இருட்டாயிடுச்சு. எதுவுமே கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லி அவனுங்க முழிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் இன்விசிபிள் ஆகி அவனுங்க முன்னாடி தான் நின்னுட்டு இருக்காரு. அங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. அடே இங்க யாரா வரப்போறான்? இல்ல நான் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்றான். நம்ம ஹீரோவும் அவர் பவர்ஸை யூஸ் பண்ண அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. நான் தான் ஏதோ கனவு கண்டுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். இதுக்குதான் சொல்லுவாங்க மூளைய வேற இடத்துல வச்சிருக்க கூடாது. வாய மூடுறான்னு சொல்லி அவன் மண்டிலே ஒண்ணு வைக்க. சரி நீ இங்கே நின்னுட்டு நான் போய் மத்தவங்க எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன். அடை தனியா விட்டு போகுதுன்னு சொல்றதுக்குள்ள ஆளுங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ கிட்ட வர பாக்குறாரு. அவன் பயந்து போய் அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ண திரும்பவும் யாருமே இல்லையா? ஆனா ஆளவன் பக்கத்துல வந்து அவன் கழுத்திலே ஒண்ணு வச்சு படுக்க வச்சிடுறாரு. அவன் ஸ்வாடும் அவரு கைக்கு வந்துருது. லைட் ரிஃப்ளெக்ட் ஆக கூடாதுன்னு சொல்லி கத்திய கூட கருப்பாக்கிட்டு வந்திருக்கானுங்க. ஆளுத பாத்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே குய் ஃபேமிலியோட ஹெட் அவன் தனியா அவன் இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். தாத்தா அவரை பார்க்க வர்றாரு. இல்ல நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன். அவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நடந்துருச்சு. நம்மளால இப்ப எதையுமே மாத்த முடியாது. அவன் என்ன நினைக்கிறான் என்ன பேசுறான்னு ஒண்ணுமே புரியல. இப்ப திரும்பவும்
திரும்பவும் நம்ம ஹீரோவோட டார்க் ஃபார்மேஷன். அங்கிருந்த ஒரு அசசன் கிங் மைட்டி ரொம்ப பெரிய ஆளு. அவரோட பொண்ணும் பேரனும் மட்டும் கேபிட்டல்ல இருக்கும் போது இறந்துட்டாங்கிற விஷயம் மட்டும் அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா ஊருக்குள்ள ஒரு ரத்த ஆறை ஓடும். அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத நினைச்சாலே ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. அதுவும் இல்லாம யூச்சியோட அழகை பத்தி நான் ரொம்பவே கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் அதை நேர்லயும் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க சிரிப்பை போட்டுட்டு இருக்க அவன் பக்கத்துல ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அடே ஃபோர், இங்க நட பண்ற அங்க பாருன்னு அவரு சொல்ல அவனும் அங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறான். ஒன்னும் சரி, இது ஃபோரோட வயசே இல்ல. டக்குனு அவன் கழுத்திலே வச்சு அவனையும் படுக்க வச்சிடுறாரு. நல்ல வேலை நான் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி அம்மாவோட ரூமை மறைய வச்சுட்டான். அவன் அது பக்கத்துலதான் நின்னுட்டு இருந்திருப்பான். ஆனா கண்ணுக்கு தான் தெரிஞ்சிருக்காது. ஒன்னொருத்தனும் இரட்டுக்கு நடுவுல குருட்டுத்தனமா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவனை அடிச்சு படுக்க வச்சிடுறாரு. அப்பதான் அவருக்கு ஏதோ வித்தியாசமா தெரியுது. ஒன்னொருத்தனா ஆனா இவங்க திடீர்னு வந்தான். நம்ம சர்வன்ட்டு ஒன்னு சில பேரும் அங்கன்னு சுத்தி ஒரு வழியா நம்ம ஹீரோ ரூமை கண்டுபிடிச்சிடுறானுங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அவன் எங்க போயிட்டான், போய் தேடுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு திரும்பவும் அங்கிருந்து கிளம்ப அந்த ஃபார்மேஷனுக்குள்ள அவனும் மாட்டிக்கிறான். நம்ம ஆளுங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க, ஏன் இந்த இடமே திடீர்னு இவ்வளவு அமைதியாயிடுச்சு. அங்க வந்த ஒரு அசசன் இங்க ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றான். பார்த்தா முன்னாடி ஒருத்தன் செத்து கிடக்கும். நம்ம ஹீரோவும் இன்விசிபிளா அங்கதான் நின்னுட்டு இருக்காரு. சர்வெண்ட்டுக்கு எல்லாம் சமசாக்கா இருக்கு. டாப் லெவல் கல்டிவேட்டர் இப்படி சத்தம் இல்லாம செத்து கிடக்கானா? ஹெவன் லெவல் கல்டிவேட்டர் யாராவது இங்க இருக்காங்களா? என்ன தைரியம் தான் என் முன்னாடி வான்னு சொல்லி கத்தி பாக்குறான். ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. நான் வர அவங்க சொன்ன வேலையை முடிக்காம போனா மாஸ்டர் என்ன சும்மா விட மாட்டாங்க. சரி சீக்கிரமா யூச்சி ரூமை கண்டுபிடிங்க. அவனுங்க அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க திடீர்னு உன்னொருத்த வைத்து பிடிச்சிட்டு அங்க ஓடி வரான். சடஃபோர், உனக்கு என்னாச்சு? அங்கன்னு சொல்லி அவன் எதுவும் சொல்ல வர மாதிரி இருக்கு. சர்வன்ட் ஒன்னும் சரி, அவன் நம்ம சடஃபோர் மாதிரியே தெரியல. அவனுங்க யோசிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ அவனையும் அடிச்சு காலி பண்ணிடுறாரு. கடைசியா இருந்த ஒருத்தனும் அவர் அட்டாக் பண்ண ஓடி லைட்னிங் அட்டாக் வாங்கிட்டு அவன் பறந்துடுறான். சர்வன்ட் அவன் பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தடுக்கிறாரு. கொஞ்சம் நீயா கண்டிப்பா இவனை தீர்த்து கட்டி ஆகணுங்கிற மாதிரி அவன் சொல்ல இப்ப அப்படியே குயிஃபங்க காட்டுறாங்க. ஆள் ஒண்ணுமோ படுத்த படுக்கையாதான் இருக்கும். அந்த குயிச்சன் செத்துட்டானா? ஆண்டி சாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாம தூங்கு. நீ கண் முழிக்கும் போது யூச்சி குயிச்சன்னு ஒருத்தங்க இங்க இருந்ததா எந்த அடையாளமும் இருக்காது. நம்ம ஹீரோ அவரோட மாஸ்க கழட்டி போட்டுடுறாரு. இந்த ராத்திரி நேரத்துல ஆளுங்களை கூட்டிட்டு என் வீட்டுக்கே வந்திருக்க. உன் கிரிமினல் மைண்ட் உண்மையிலேயே நல்லாவே வேலை செய்துன்னு ஒரு சொல்ல. குயிச்சன், நீ நான் கூட்டிட்டு வந்த அசசன்ஸ் அவனை கொண்டு இருக்கலாம், ஆனா என்ன எதுவும் பண்ண முடியாது. அவன் அப்படியே அவனோட பயங்கரமான பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ அதையும் தடுத்துடுறாரு. இவன் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இவனை கொல்லாம போன நான் செத்துருவான். அவன் ஏதோ ஒரு பில் எடுத்து அவன் வாய்க்குள்ள அனுப்பிக்க பிளட் பூஸ்டிங் பில்லா. அவன் பவர்ஸ் இப்ப ஒண்ணுமா அதிகமாயிடுது. அப்படியே திரும்பவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் அவரோட தண்டர்போல்ட் அட்டாக்கை யூஸ் பண்றாரு. ரெண்டு பவர்ஸும் சரிசமமா இருக்கு. சர்வன்ட், நான் ஒரு டாப் எர்த் லெவல் கல்டிவேட்டர் பூஸ்ட் பில் யூஸ் பண்ணி கூட என்னால இவனை எதுவும் பண்ண முடியலையா? காட்ஸ் அவங்க வந்துடுறாங்க. யாராவது திருட்டு போயின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவனை அட்டாக் பண்ணு. நம்ம சர்வன்ட் அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள தடுத்துறான். நம்ம ஹீரோ பவர் அவனை லைட்டா தாக்கிறது. கொஞ்சம் லேட்டா வந்ததுக்காக எங்களை மன்னிச்சிடுங்க. ஆனா அவருக்கு அது யாருன்னே தெரியல. நான் சிட்டிகேட்டோட சீஃப் பிரின்ஸ் காங் உங்களை பர்சனலா பாதுகாக்க சொல்லி என்கிட்ட சொல்லி இருந்தாரு. ஆனா அது மீறியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. சரி, அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்கன்னு அவரு சொல்ல அவனை பிடிக்க வந்த காட்ஸையும் சர்வன்ட் அட்டாக் பண்ணிடுறான். ஜெனரல், எங்களால இவனை சமாளிக்க முடியாது. அவரே அவர் ஸ்வாட் எடுத்துட்டு களத்துல இறங்கிடுறாரு. சர்வன்ட்டும் அவன் பவர்ஸை யூஸ் பண்ண ஆள் திணற ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ நம்மளை தடுத்துலாமன்னு யோசிக்கிறாரு. ஆனா அப்படி பண்ணா என்கிட்ட இன்னும் அதிகமான பவர்ஸ் இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது தேவையில்லாத நிறைய பேரோட கவனத்தை ஈர்க்கும். அப்பதான் அவருக்கு ஒரு புது ஐடியா வருது. அந்த சீஃப் கிட்ட எப்படி அடிச்சா ஆள் வீக்காவும் சொல்லி அவரை கைட் பண்ண அவரும் அதே மாதிரியே பண்றாரு. அவன் விழாவிலேயே ஒண்ணு உழுவுது. அவனோட ஃபிளாலஸ் பவரை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா குஞ்சனோட கைட்லைன் அது ரொம்பவே ஈஸியா செஞ்சிருச்சு. அவரு ஒண்ணுமோ சில விஷயங்கள் சொல்றாரு. அவரோட பவர்ஸை இப்படி யூஸ் பண்ணணும்னு அவரோட மெரிடியனை இந்த இடத்துல கான்சென்ட் பண்ணுங்கன்னு அவரு சொல்ல அவரும் அதே மாதிரியே பண்றாரு. அவரோட விர்ச்சுவல் பாயிண்ட்லாம் இப்ப உடம்பும் பவர்ஃபுல் ஆயிடுது. அவர் அப்படியே திரும்பவும் ஒரு அடியை போடு. சர்வன்ட், இதுக்கு மேலேயும் என்னால சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மொதல் எப்படியாவது தப்பிச்சலான்னு சொல்லி திரும்பவும் பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு மேல ஓடிடுறான். ஜெனரலும் ட்ரை பண்றாரு. ஆனா இந்த வாட்டி ஏதோ வேலைக்கு ஆகல. கொஞ்சம் இந்த வாட்டி நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா சீக்கிரமாவே அங்க பார்த்தா ஆளை காணும் எங்கடான்னு சொல்லி எல்லாருமே முழிக்கிறானுங்க. ஆனா அவர் அவன் பொடனிக்கு பின்னாடி தான் பறந்துட்டு இருக்காரு. அவன் நெஞ்சிலே ஒரு பஞ்சு வைக்க ஆள் தரையில வந்து பொத்துன்னு உழுகிறான். நம்ம சீஃபும் அவரோட பங்குக்கு ஒரு மாத்துறாரு. அவங்க எல்லாரும் திரும்பவும் அந்த ஃபார்மேஷனை விட்டு வெளியே வந்துடுறாங்க. சர்வன்ட் அவங்க கையில மாட்டிக்கிறான். நம்ம ஹீரோ சீஃப் கிட்ட நீங்க மட்டும் சரியான நேரத்துல வரலனா எங்களுக்கு பெரிய பிரச்சனையே வந்திருக்கும். அவரும் நான் என் கடமை தான் செஞ்சேன்னு சொல்லி சிரிப்பா போடுறாரு. ஆனா உள்ளுக்குள்ள கொஞ்சம் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலனா கண்டிப்பா எங்களை கொஞ்சம் பேராவது செத்துருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக இவருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் தரான்னு எனக்கு இப்பதான் புரியுது. நம்ம ஹீரோ அவரோட மெரிடியன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது கூட கண்டுபிடிச்சிடுறாரு. நீங்க இன்னும் அதை சரி பண்ணாததுனால தான் ஹெவன்லி லெவல உங்களால ரீச் பண்ண முடியல. நான் உங்களை ட்ரீட் பண்றேன். அவரால் அதை நம்பவே
முடியல. காட்ஸும் நம்ம சீஃப் ஹெவன் லெவல் போக ட்ரை பண்ணும்போது அவரோட மெரிடியன்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட அதை சரி பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. அவர் அப்படியே நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு உங்களால உண்மையிலேயே அது முடியுமான்னு கேக்கு. உங்க பிரச்சனை மெரிடியன்ஸ்ல தான், டெர்மினல்ஸ்ல இல்ல, அதை சரி பண்ணிடலாம். ஆனா இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என் இடத்த கொஞ்சம் கிளீன் பண்ண முடியுமான்னு அவரு கேட்க அவரும் உடனே அவரோட கார்ட்ஸ் அனுப்பி அது எல்லாத்தையும் சரி பண்ண சொல்லிடுறாரு. நம்மளும் அவர் அம்மா ரூம் கிட்ட போக என்ன பண்றாங்கன்னு சொல்லி கதவு திறக்கிறாரு. அதே நேரத்துல அவங்களும் அப்படியே வெளியே வராங்க. குயின்டன் இவங்களாம் யாரு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவரும் அந்த சர்வன்ட் பண்ணது சீஃப் சரியான நேரத்துல வந்து காப்பாத்தினதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அந்த சாங் நம்மள நிம்மதியே இருக்க விட மாட்டான்னு நினைக்கிறான். உனக்கு இது ஆகலையே, ஆள் நல்லா தான் இருக்காரு. சீஃப் கிட்ட போயிட்டு அசிஸ்டன்ஸ் பத்தி அடையாளம் தெரிஞ்சிச்சான்னு கேக்கு. அவங்க எல்லாரும் ஷேடோ ஹவுஸ் சேர்ந்தவங்க. அந்த குரூப்போட வேலையை கொலை பண்றது தான். ராயல் பேலஸ் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவங்க ஹெட் குவார்டர்ஸ் கூட அவங்களால இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. அப்புறம் இவங்க எல்லாரும் சி கேட்டகரியை சேர்ந்தவங்க. ஷேடோ ஹவுஸ் எடுத்த வழியை முடிக்காம ஓஞ்சுதான் கேள்விப்பட்டது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் அவர் ஜாக்கிரதையா இருக்க சொல்லி வான் பண்றாரு. நம்ம ஹீரோ இதே கும்பல் தானே அன்னைக்கு பிரின்சஸையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க, இவங்களுக்கும் சாங்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி யோசிக்க நம்ம சீஃபும் சி கேட்டகிரி அசிஸ்டன்ஸ் எல்லாரும் குறைஞ்சது எர்த் லெவலையாவது இருப்பாங்க. ஆனா அவனுங்க சண்டை போட்டு கூட சாகல, ஒரே அடியில செத்துருக்கானுங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அவர் அங்கிருந்து கிளம்ப போக நம்ம குயின்டன் அவரை கூப்பிடுறாரு. சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? அப்படியே எபிசோட் 11 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.